गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கோதுமை ரவா வச்சு ஒரு அடை பண்ணி காமிக்க போறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நைட் டைம்ல நம்ம என்ன டின்னர் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இன்னைக்கு நான் டின்னருக்கு இந்த கோதுமை ரவா அடை பண்ண போறேன். அதனால உங்களுக்கு ஸோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கோதுமை ரவை அடை பண்ணுறதுக்கு கோதுமை ரவை உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன், கப்பு அளவில் சொல்கிறேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பு எடுத்துட்டு இருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை ரவையும் இதே கப்பால் 1/4 கப்பு கடலைப்பருப்பு 1/4 கப்பு துவரம்பருப்பு இது ரெண்டையும் ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டிருக்கேன். கோதுமை ரவை தனியாகவும் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு தனித்தனியாகவும் ஊற போட்டிருக்கேன். ஸோ இது ஒன்றுன்னா இது 1/4 சேர்த்து அரை. ஸோ மொத்தமாக 1/2 பங்கு. ஒரு பங்கு கோதுமை ரவை 2 பருப்பு சேர்த்து அரை பங்கு. ஸோ மொத்தமாக 1/2 பங்கு இது ஊற போட்டிருக்கேன். ஜஸ்ட் நமக்கு ஒரு 1 hour ஊறினாலே போகும். கோதுமை ரவை சீக்கிரமாக ஊறிடும், பருப்புமே சீக்கிரமாக ஊறிடும். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகா காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு பருப்பு அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் கோதுமை ரவை அரைச்சிக்கோங்க. பருப்பையும் மிளகாயும் போட்டு முதல்ல சுற்றிட்டு அதுக்கப்புறமா கோதுமை ரவை போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சின்னு வர போகிறோம். ஒன்றும் பாதியம்னா அதுக்குன்னு ரொம்ப முழுசாக இல்லை, ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பருப்பு மிளகா வத்தல் கோதுமை ரவை எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சு. முதல்ல பருப்பையும் மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோதுமை ரவை இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைன்னு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறேன். நான் கோஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் ஒன்று திருக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், ஜஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் இந்த அடை ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்மளாம் சேர்த்துக்கிறது தான். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா எதையுமே சேர்த்துக்க வேண்டாம், வெறும்னா கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் கூட போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் அடை மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் நல்ல பெருங்காயம், ஜென்ரலாகவே நம்ம இந்த அடையெல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெருங்காயம் நல்லா சேர்த்துட்டோம்னா அந்த பருப்பு சேர்த்துக்கிறதுக்கோசரம் நமக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு, மிளகா வத்தல் தான் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அடை பார்க்கும்பொழுது நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். இப்போது மாவு நல்லா கலந்தாச்சு. அடை பார்க்குறதுக்கு கல் காய விட்டுருக்கேன். இந்த மாதிரி அஸ்யூஷுவல் நம்ம அடை பார்க்குற மாதிரி தான். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் மெல்லிசா இழுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே வரும். இது கோதுமை ரவைங்கிறதுனால நல்லாவே இழுத்துட்டு வரும். ஸோ இதில் நான் கொஞ்சம் ஓட்டை மட்டும் போட்டுக்கிறேன். மொறுமொறுப்பாக வரத்துக்காகவும் வேகிறதுக்காகவும் ஓட்டை போட்டுக்கிறேன். அந்த ஓட்டைக்கு நடுவில் இந்த மாதிரி நெய் விட்டுட்டோம்னா சூப்பராக வேகும். 2 பக்கமும் நல்லா வேக விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். நான்ஸ்டிக்காக இருந்தாலுமே அடையெல்லாம் வாக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா நெய் விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நெய் விட்டு தான் பார்க்குறேன். நல்லா வேகட்டும், 2 பக்கமும் திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். நல்லா இப்போ ஒரு பக்கம் வெந்துருக்கு, இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். அப்படியே சூப்பராக கோல்டன் கலரில் ஜம்முன்னு வந்திருக்கு. ஒரு 1 hour முன்னாடி நம்ம ஊற வச்சோம்னா போதும். ரெண்டுமே அதிகபட்சம் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இந்த பருப்பையும் ரவையும் ஊற வச்சோம், கோதுமை ரவையும் அப்படின்னா இது நல்லா அழகாக ஜம்முன்னு வாக்க வரும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நம்ம யூஸ்வலாக அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு அடை வாப்போம் இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவா கூட
சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்லாம். பருப்பில் ப்ரோட்டீனும் இருக்குது. அதே சமயம் கோதுமை ரவை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கலோரி கொஞ்சம் இதுவாகும், கம்மியாகும். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா கூட நீங்கள் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நான் அதுக்கு பதிலாக தான் கோஸும் கேரட்டும் போட்டிருக்கேன். ஸோ குழந்தைகளுக்கு கூட நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இது பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா மார்னிங் இட்லி தோசையே சாப்பிடாம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்லா வெந்துருத்து. இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இன்னொன்று வாத்து காமிக்கிறேன். அப்படியே வாத்துண்டே என்னெல்லாம் போட்டோன்னு உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். 1 கப்பு கோதுமை ரவை, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையும் ஒன்றா அரைச்சின்ட்டு தனித்தனியாக ஊற வச்சுட்டு அதே மாதிரி தனித்தனியாக அரைச்சின்ட்டு அப்படியே கலந்துன்றணும். அதில் வரமிளகா போட்டு அரைச்சிக்கணும். வரமிளகா உப்பு போட்டு அரைச்சின்ட்டு நல்லா ஒன்றா கலந்துட்டு மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, கேரட், அதுக்கப்புறம் கோஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மாவு நல்லா கலந்து எடுத்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி அடையா மெல்லிசா வாத்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு அதில் நெய்யை விட்டு வாத்தோம் அப்படின்னா சூப்பராக கோதுமை ரவை அடை ரெடி ஆகிடும். இதுவும் வேகட்டும், நான் உங்களுக்கு திருப்பி காமிச்சேன். இப்போது இதுவும் சூப்பராக கோல்டன் கலரில் வெந்துடுத்து, எடுத்துடலாம். சூப்பரான கோதுமை ரவை அடை ரெடி ஆகி சூப்பரான டேஸ்டி ஹெல்த்தி கோதுமை ரவை வச்சு அடை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. நான் இன்னைக்கு தக்காளி தொக்கு, நாட்டு சர்க்கரை, வெண்ணெய் இது 3 வச்சுருக்கேன். எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். பெஸ்ட்டு காம்பினேஷன் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. இந்த வெண்ணெயும் இந்த தக்காளி தொக்கும் தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி அல்லது கொத்தமல்லி சட்னி கூட நம்ம வச்சுன்னு சாப்பிட்லாம். ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் இந்த கோதுமை ரவை அடை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி தான், டக்குன்னு பண்ணிடலாம், 1 ஹவரில் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவோம். நம்மளோட சேனலில் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ் தான். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ட்ரெடிஷ்னல் எல்லா ரெசிபீஸும் நம்ம போட்டுருக்கோம். எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் தான். ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான். ஸோ எல்லாருமே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்தவா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.